ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாடு வறுவல் அது கூட ஒரு கழனியும் தாங்க பார்க்க போகிறோம். இது தூத்துக்குடி மீனவன் அவங்க கிட்ட தான் ஆன்லைனில் இந்த கருவாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேக்கிங் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. கருவாடும் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது தலையோடு சேர்ந்து இருந்தது. அம்மா எப்போவுமே இதை க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால நாங்களும் அந்த தலையை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதை வெயிலில் உலர்த்தி எடுத்துக்கிட்டோம். இந்த தலையை நான் வேஸ்ட் பண்ணாமல் எங்கள் கனவு தோட்டத்துக்கு கருவாட்டு பொரி பண்ணி அதையும் கொண்டு போய் செடியில் மாட்டி விட்டுட்டோம். ஸோ இப்போ இந்த கருவாடு எல்லாமே நல்லா வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உலர்த்தினோம். அதில் கொஞ்சம் கருவாடை மட்டும் நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், லைட்டாக உப்பு, கழுவுனனால உப்பு போயிருச்சு, கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டு பெசரிட்டு அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அம்மா அப்படி தான் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. நான் கழனி பண்ணுறதுனாவோ இல்லை குழம்பு வைக்கிறதுனா வறுக்கிறதுனா அதை அப்படியே நம்ம சமையல் பண்ணால் மட்டும் போதும். பட் இப்போ அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக இந்த க்ளீனிங் ப்ராசஸையும் இந்த தடவை நானே பண்ணேன். ஸோ இப்போ இது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணேன்னா இது கூட கம்பங்கூழ் கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது. சரி, ஒரு பாதி அளவை எடுத்து இந்த மாதிரி மிளகாத்தூள், சோம்பு, உப்பு போட்டு நான் பெசரி அதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இதை நம்ம நெத்திலி கருவாடு நம்ம வறுக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக எடுத்து நம்ம அப்பப்போ ஆயிலில் வறுத்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ அது மாதிரி குழம்புலையும் கூட நம்ம இதையே 4-5 துண்டு போட்டு கூட நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம். கொஞ்சத்தை ஆனால் நான் இந்த மிளகாத்தூள் சேர்க்காமையே ஃப்ரிட்ஜில் தனியாக வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி நெத்திலி கழனி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கம்பங்கூழ் கூட பெஸ்ட் காம்பினேஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம அந்த கழனி பண்ணுறதும் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நிறைய வேணும். ஒரு சின்ன பீஸ் புளி, அதாவது பெரிய நெல்லிக்காயில் பாதி அளவு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 5-6 பூண்டு, கருகப்பிள்ளை. இப்போ அந்த புளியை ஊற வச்சுட்டு நம்ம கனவு தோட்டத்தில் இருந்த காந்தாரி மிளகாய் தான் 5-6 எடுத்து இடித்து வச்சுருக்கேங்க. இந்த பூண்டையும் நம்ம லைட்டாக இடித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சோம்பு, கடுகு, கொஞ்சம் வெந்தயம் இதை மட்டும் நம்ம அதில் தாளிச்சிட்டு இது எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும். நம்ம இதை நல்லா அது பொரிஞ்சு வரும்போது நம்ம அடுத்து கருகப்பிள்ளை இதில் சேர்த்துக்கலாம். கருகப்பிள்ளை நம்ம கனவு தோட்டத்துலேருந்தே கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தோம். அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாமே நம்ம கனவு தோட்டத்துலேருந்து இப்போ ஓரளவு எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் போது சமையல் பண்ணும்போதே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுங்க. ஸோ அந்த கருகப்பிள்ளை போட்டதுக்கப்புறம் நம்ம வானம் பார்த்த மிளகாய், அதாவது காந்தாரி மிளகாயை லைட்டாக இடிச்சிட்டு அதையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் பிபிக்கு எல்லாமே ரொம்ப நல்லதுங்கிறாங்க. பட் சின்னமாக இருந்தாலும் காரம் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இந்த மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்மளோட பூண்டு இடித்து வச்சுருந்தோம், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. பட் கருவாட்டு ஸ்மெல்லில் பூண்டு ஸ்மெல் ஒன்றும் பெருசாக தெரியலங்க. ஸோ அதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த கழனிக்கே சின்ன வெங்காயம் தான் மெயின். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிட்டு அந்த ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கருவாடு காய வச்சதுலேயுமே மிளகாத்தூள் கூட கொஞ்சம் நான் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ஏதாவது காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கருவாட்டில் ஒரு கையை லேசாக தண்ணி தெளித்து வச்சுருந்தேங்க. அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா ட்ரையாக காய வச்சதுனால சாஃப்டாக ஆகணும்ல, அதனால லேசாக தண்ணி தெளித்து வச்சுருந்தேன். அது போட்டு லைட்டாக எண்ணெயில் நம்ம பரட்டிட்டு, அதாவது வறுக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம தக்காளியையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி, ஆயில் நம்ம ஏற்கனவே தண்ணி தெளித்து வச்சுருக்கோம். இதில் அந்த கருவாடு கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இடையில லேசாக கிளறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அது நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு எடுத்து லைட்டாக அமுக்கி பார்த்தீங்கன்னா அது லேசாக அது வெந்து அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் வரமிளகாய் வேணும்னா கூட வரமிளகாத்தூள் மட்டுமே கூட நீங்கள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் லேசாக போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அந்த புளியையும் கரைச்சி நம்ம இதில் ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அது கிரேவி மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி இது வேகிறதுக்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் உப்பு பார்த்துக்குங்க. ஏன்னா கருவாட்டில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி அந்த மசாலாவை எல்லாமே அந்த கருவாட்டில் இறங்குற அளவுக்கு அதை வேக விட்டுறலாம். ஸோ நல்லா இது வெந்து ஓரளவு நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுனாவே நம்மளோட கருவாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இது என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா 1 வீக் கூட அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்க. பட் எனக்கு அந்த ஸ்மெல் என்னமோ பிடிக்கிறது இல்லைங்க. அவங்க விரும்புகிறாங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். இது கூட கம்மங்கூழ் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லவே வேணாம், பயங்கர இஷ்டமாயிருங்க. நீங்களும் இதை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.